ஏஜ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் இன்னைக்கு தான். அகைன் ஒன்ஸ் அகைன் ஹேப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லாரும் வந்து ஜாலியா வந்து இயரை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நாம நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பாதி நாள் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர்நூன் இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாசிட்டிவா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லபடியா போயின்னு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பிளான்னா, நாங்க வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து பெரியவங்களை வந்து பார்க்க முடியல. ஏன்னா நம்ம அங்க இருந்தோம் இல்லைங்களா, மாமா பாட்டி எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, அந்த பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ அட்லீஸ்ட் நியூ இயர் நம்மளுக்கு அந்த பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே, வேற லெவல்ல எப்படி போகுது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே எடுப்போம். ஆப்வியஸ்லி நானும் எடுப்பேன், ஆனா அது கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சொல்றதா யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. இந்த வருஷம் நீ கடைபிடிக்கிறோம். ஏன்னா இந்த டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறேன், யார் வந்து வருஷம் நான் ஜிம்முக்கு போவேன், நான் உடம்பு குறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்துட்டு யார் பிரேக் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எல்லாருமே பண்றதா, எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்து அது வருஷம் அது என்னன்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்றது, இந்த வருஷம் நான் ஜிம்முக்கு போவேன், இந்த வருஷம் நான் 6 packs வைக்குவேன், இந்த வருஷம் நான் உடம்பு குறிப்பேன், எல்லாரும் சொல்றேன். நானே அந்த கேட்டகரி தான், ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். இந்த வருஷம் நீங்க செய்யணும். இந்த வருஷம் நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து அவருக்கு ரெசல்யூஷன்ஸ் கொடுத்திருக்கேன். நீங்க இதெல்லாம் எங்கனா பாத்துக்கிறீங்களா உலகத்திலேயே? அவங்க தான் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இங்க வந்து ரெசல்யூஷன் கொடுக்குவேன். அது நீங்க வந்து கடைபிடிக்கணும். ஓகே, இவ்வளவு நாள் வந்து கடைபிடிச்சிட்டே வந்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு அப்புறமும் நீங்க கடைபிடிக்கணும்ன்றனால தான் இந்த ரெசல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து என்ன சண்டே ஆனாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசணும். அது எப்பவுமே நான் தான் செய்யறேன். எப்பவுமே அப்படி அம்மா வந்துடுற மாதிரி கேட்டுற மாதிரி நான் தான் எப்பவுமே சாரி கேக்குறது. அது எல்லாம் யாரெல்லாம் இது பண்றீங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து தப்பு என் மேலே இருந்தாலும் உட்காந்துருப்பேன். நம்ம எப்படி கேக்குறது அப்படின்னு ஐயா குடும்பம் வந்து பிரிய கூடாது. ஒரு குடும்பம் நல்லா, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். மனுஷன் இறங்கி போறது தப்பே இல்ல, நான் இறங்கி போயிடுவேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாரு இறங்கி போய் சாரி கேட்டா என்ன தலையெழுத்து நான் தான் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தக்க வைக்கணும்னா என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கிறேன். ஒரு சாரி கேட்கறது வந்து தப்பு இல்லை, ஏன் பிரச்சனை பண்ணிக்க பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சாரி கேட்டு நான் அதை பேசி சால்வ் பண்ணுறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சாரி கேட்டுறதோட தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். அதுதான் வருஷம் கரெக்டா பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன? அதேதான் உனக்கும், நான் என்ன கேட்டாலும் என்ன வாங்கி தரணும். சரி, ஓகே. ரொம்ப கோவப்படக்கூடாது. அஸ்தமங்கலம் ரொம்ப கோவம் அப்படியே வரும். அப்புறம் வந்து அப்படியே மூஞ்சி வச்சேன்னா அப்படியே இறங்கிடும். கோவம் வந்து ஜென்ரலா எனக்கு ஜாஸ்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கு அப்படி உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் செம்ம கோவம் கார ஒரு மனிதன். ஓகேங்களா? ஆனா நான் அப்படி கிடையாது. இவர் கோப்ப வேற பேசப்ப அப்படின்னு ஜோடிதான் இது. கொத்துற அப்படின்னு நான் பாட்டு போயினே இருப்பேன். எப்படின்னா தப்பு நடிக்கும் தலிகை எனக்கு அந்த மாதிரி டப்புன்னு கோவம் வரும். பட் வந்து சும்மாலாம் நான் கத்த மாட்டேன். எதுனா எனக்கு ரீசனபிளா இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை, ஆனா அன்வான்ட் பிரச்சனை இருந்தா தான் எனக்கு வந்து அது கோவமா வரும். அன்வான்ட்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள யாருன்னா இழுத்தா தான் அந்த பிரச்சனைக்கு நான் பேசுவேன் தவிர, இல்ல சும்மா நான் போய் இறங்கி போய் சண்டை போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது வேல்யூ இருக்கணும் இந்த சண்டைக்கு. அப்பதான் நான் இறங்கி போய் கேட்பேன், நியாயத்தை கேட்பேன். நியாயம் இல்லைன்னா நான் வந்து கம்முன்னு சைலண்டா வந்துடும். இவங்ககிட்ட எல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. டீ காஃபி ரொம்ப குடிக்க கூடாது. எல்லாரும் இல்ல இது பாத்தீங்களா எவ்வளவு ஒரு நல்ல ரெசல்யூஷன். எல்லாரும் அவங்க ஒய்ஃப் வந்து புருஷன் கிட்ட பிராண்டி விஸ்கி குடிக்காத அப்படின்வாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டி வந்து டீ காபி குடிக்காது. அந்த பழக்கம் அவருக்கு இல்ல, அதனால இல்ல. டீ காஃபி ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இவருக்கு ஒத்துக்கிறது இல்ல, வாமிட் பண்றாரு. அது வந்து அவருக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குது.
அதனால நான் டீ காஃபி நிறுத்த சொல்லிட்டேன். அது டைஜஷன் ஆகல. அது மெயின் திங் வந்து அவருக்கு டைஜஷன் பித்தம் மூஞ்சி துப்புறாரு பாரு. பித்தம்பா பித்தாச்சு அதே பித்தந்தையா மூஞ்சி துப்புறது. இவருக்கு டைஜஷன் வந்து ரொம்ப கஷ்டம் இவருக்கு ஆவறதுக்கு. அதனால வந்து டீ காஃபி வந்து நிறுத்த சொல்லிட்டேன். சோ இது வந்து 4வது ரெசல்யூஷன். 5வதா? சரி 4 5 வேற என்ன? டெய்லி ஆபீஸ் போக கூடாது. இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லி ஆபீஸ் போக கூடாதுன்னா அவ்வளவுதான், இழுத்து மூடிட்டு நான் வந்து அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார வேண்டியதுதான். டெய்லி எல்லாம் இல்ல. நான் வாரத்துக்கு 3 நாள் போறீங்களா? அது போய்க்கோங்க. அதுதான் என்னோட ஹைபிரிட் சிஸ்டம் தான். என் ஆபீஸ் போறது ஒரு 2 நாள் 3 நாள் தான் போறேன். அதுலயும் நீ வந்து ஆபீஸ்க்கு டெய்லி போக கூடாதுன்னா என்ன? எந்த வயசுல? ஆனா நல்லாதான் இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா என்ன பண்ணுறது, நம்ம ஒழிச்சுதான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். என்னதான் யூடியூப் என்னதான் இருந்தாலும் நான் நம்மளோட நம்மளோட ப்ரொஃபஷனல்ல நம்ம அதுலயே விட்டு கொடுக்க கூடாது, எதுவுமே விட்டு கொடுக்காது. நீங்களும் வேலைக்கு போகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீக்ல நீங்க இப்படி போறீங்கன்னா நான் அப்படிக்கா போயிடுவேன். மோனா கூட போயிட ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த இயர் ரெசல்யூஷன். வேலைக்கு போயிட்டு அப்படியே வேற லெவல் எம்ப்ளாய்மெண்டா தான் மோனா. சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் இவ்வளவு ரெசல்யூஷன் நீ சொன்னியே, நான் எதனா கேட்டேன்? நான் அதுதான் நான் இப்படி சொல்றேன். சரி, நான் ஒன்னு கேக்குறேன். நல்ல பொண்ணா என்கிட்ட இருக்கணும். அப்படின்னா நல்ல சமத்து புள்ளியா எந்த பிரச்சனை பண்ணாம என் கூட இருக்கணும். ஓகே, ஒரு விஷயத்த நீ கேப்ப நான் பண்ணுவேன். ஆனா இம்மிடியா பண்ணணும் வந்து அடப்பிடிக்க கூடாது. ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருந்தது வாழ்க்கையில. அது எல்லாத்துக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே ஓகே, இந்த மாதிரி தான் ரெசல்யூஷன் பண்ணணும். ஆனா நீ பண்ற பாரு எனக்கு வாங்கி கொடுக்கணும். இதுதான் எங்களோட ரெசல்யூஷன். உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னா ஃபன்னியா உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ உங்ககிட்ட போட்டாங்களோ, இல்ல உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ வந்து இண்டிவிஜுவலா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா பாப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெலு வந்து பாத்துட்டோம். கீழே மாமாங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் போறோம். மேல ஆமா, நாளைக்கு எக்ஸாம்னால அதனால வர முடியல. உனக்கு லீவா? ஓகே எஸ். Come on, happy new year. Happy New Year, wish you the same. Thank you. 100 years இருக்கணும். Thank you. நிறைய ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன். இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன். ஒரு இது சீன திடீர்னு வராது, சொல்லிட்டு வா. அது நியூ இயர் நான் எங்க போறேன்? இங்க தான் வரேன். எனக்கு தெரியாது, நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க மதியானம் வரைக்கும். நானே அதுதான் லேட்டா வந்தேன். சும்மா எனக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணோம். டுடேஸ் லஞ்ச், நியூ இயர் லஞ்ச் பிரியாணியா? பிரியாணி பைகன் மசாலா. என்ன மசாலா? பைகன் மசாலா. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? தால்ச்சாவா? நாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டது. எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணு பிரிஞ்சால் குழம்பு பண்ணுவோம், கத்திரிக்காய் கொத்து தொக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வர சடனா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் மாமா பொண்ணு எனக்காக ஸ்பெஷல் அப்பயே சொல்லிடுச்சு நான் தான் டீ போட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பாட்டி வீட்டுல டீ தான் ஸ்பெஷல். நானே வீட்டுல சொல்லுவேன், சின்ன பாடன் டீ மாதிரி போட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு. எங்க இருக்கோம்? பாய் 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 நேசு பாய் பா. உடம்பு பாத்துக்கோ, போயிட்டு வரா. பாய் 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 பாய். ஓகே சரி, ஓகே எல்லாருக்கும் சென்று வருகிறோம். பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்ட்டி எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம வந்து நியூ இயர் ஈவினிங் கொண்டாடுறதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸு மோனா எல்லாம் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து ரிக்கி அண்ட் நிஷாந்த். அவனுங்க எங்கே பார்த்தாலும் அவனுங்க இருப்பானுங்க, ஆனால் என்னை விட்டு அவனுங்க இருக்கவே மாட்டானுங்க. ஓகேங்களா, நேற்று பார்த்துருப்பீங்க சர்ச்சுக்கும் நான் என்னை தேடின்னு வந்துட்டேன். இப்போ நியூ இயர் ஈவினிங்கு. சரி ஓகே, நம்ம வந்து போயிட்டு ஃபன் பண்ணுவோம். ஆமாம், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு ரூஃப் டாப், என்ன இது டைடுன்றது ஒரு ரெஸ்டோ பப்பா. இது ரெஸ்டோ பப் இது. ஓகேங்களா, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, பப்பும் இருக்குது.
ஸோ வந்து ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து மேலே இருக்கிறோம், ரூஃப் டாப்ல உட்காந்து செம்ம வைப்பாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஷாரன் கொடுத்து வைக்கல பாவம், ஷாரனுக்கு எக்ஸாமு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமாங்களே இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 4 வயசு குழந்தையே போதான். எல்கேஜி யாரோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, 4 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போய்க்குதா இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கால கொடுமை சார், 1ஆம் தேதின்றது நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா சரி ஓகே, யார் யார் வந்து ஆஃபீஸ் பண்ணீங்க, யார் யார் இது பண்ண கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்ப்போம் யார் யார் தான் போய் போறீங்கன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண போறோம். ஆம்பியன்ஸும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆம்பியன்ஸு, சூப்பராக இருக்குது. ஆர்டர் பண்ணிக்கிறேன். சுக்கா சிக்கனா, தேங்க்யூ. மசாலா சிக்கன் கீ ரோஸ்ட் மாதிரி இருக்குதா ப்ரோ? பெரி பெரி விங்ஸ். ஹவ் இஸ் இட் மோனா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அப்படியே இப்படி பார்த்தா சிட்டி வியூ தருது ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்கு. கிறிஸ்பி ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் அண்ணே அண்ணே ஒரு ஸ்ப்ரிங். அது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஆற வச்சு எடுத்துனோட்டா, சூடு பண்ணி எடுத்துனோட்டா. நீ செய்யறது ஆமாடா, நீ செய்யறதுக்கு இது நான் ஒத்துக்கிறேன், நீ செய்யற அளவுக்கு வேலை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஜாஸ்தி. இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ராமண்ணா, இது பேர் ராமன், பாபு டேவிட்ன்றாங்க. ராமன் என்னென்ன போட்டுக்கிறாருல, சிக்கனு, எக்கு, ப்ரொக்கோலி, பேசிக்கலி சில வீட்டில் எல்லாம் போட்டு சோறு போட்டா சாப்பிடாதீங்க. ನೀನ್ ಮಾತ್ರ ಏನು ನಾವು ಎಲ್ಲ ತಿಂತೀರಪ್ಪ, மெல்ல மெல்ல ತಿನ್ನಿ. 2 பேரும் வேற லெவலில் சாப்பிட்றானுங்க. ತನ್ನಿಗೆ ಬರಲು அது ஆக்சுவலா சூஸ்டிக் சாப்ஸ்டிக்ல சாப்பிடணும். சரி, இந்த பசங்க வந்து அப்படியே சாப்பிட்றான். காரம் இருக்காது இல்ல? ரைஸ் வேணா வேணா, இட்ஸ் ஓகே ஃபைன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை செல்ஃப். ட்ரை பண்ணலாம். I don't want to risk myself. நானே உன்னை விஷான பிடிச்சதே. நல்லாவா இருக்கு? ஏய் மெல்ல மெல்ல சாப்பிடு, மெல்ல சாப்பிடு. சூடா எப்படி இருக்கு? காரமா இருக்கா இல்ல சப்புன்னு இருக்கு? சப்புன்னு இருக்கா? அது எப்படி தான் சாப்பிட்றாங்க. டிப் பண்ணி சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், டின்னரெல்லாம் வேற லெவலில் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ எப்படி டின்னர் இது ஒரு புது நாங்கள் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு. ஆமாம், இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தோம், அப்படிதான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே போயிட்டு பேசுகிறேன். நம்ம மேலே ரூஃப் டாப்பில் வரோம், கீழே போயிட்டு வாய்ஸ் கிளம்புவாங்க, அவங்களை அனுப்பிச்சிட்டு நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. சூப்பர். ஓகே ப்ரோ, பாய். நாள் நல்லா போச்சு. நேரத்துல இருந்து நம்மளோட தான் என்ஜாய் பண்ணு. மே திஸ் இயர் பி பிரைட் ஃபார் யூ. நீ நினைச்சிருந்தெல்லாம் சக்சஸ் ஆகட்டும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிக்கியை வந்து நம்ம ஆஃப் த வேல விடுறோம். அவனுக்கு இங்கேருந்து கேப் கிடைக்குமா? ஸோ நம்ம திருப்பி ரிக்கி வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால அவனே வந்து கேப்ல போறேன்னு சொல்லிட்டான். சரி, பாய் பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட இன்னைக்கான அவுட்ஃபிட். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு லாஸ்டா காமிக்குது அதோட அவுட்ஃபிட். அது யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லணும். நீங்க தான் இப்ப வாங்கி கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி தருவாங்க. எஸ், அதை நீ பதிவு பண்ணணும். என் புருஷன் எனக்கு வந்து நியூ இயர்க்கு இது வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு ரணகலமா ஒரு மார்க்கமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு விஷயம் பண்ணிச்சு, அதனால அது கையிலே பிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது வந்து நியூ இயர்க்கு நான் வந்து மோனா கிஃப்ட் பண்ணியிருந்தேன், ரெடிமேட். சூப்பரா இருக்கு. எஸ், இதெல்லாம் ஓனியெல்லாம் சூப்பரா இருக்குது. சங்கு வச்சு சங்கு நல்லா இருக்காது. நாம நெக்ஸ்ட் எப்போ எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க? என்னது கிஃப்ட் எப்போ வாங்கி கொடுப்பீங்க? நெக்ஸ்ட் நியூ இயர்க்கு வாங்கி கொடுத்துறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த நியூ இயர் வந்து நைட்டும் வேறு லெவலில் போச்சு. காலையில் ஏஞ்சி நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கின்னு அப்புறமா ரிட்டர்ன் போகிறப்போ பாதி ரோட்டில் போயிடும் போது மாமா ரோட்டில் போயினுங்கிறாங்க. அவங்க ரோட்லேயே ஆமாம். ஸோ அதனால நம்ம ரோட்லேயே பார்த்து பேசி முடிச்சுட்டு, ஆனால் நாங்கள் வீட்டில் அங்கே இருக்கும் போது அவங்க இருக்கல.
கசன்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும்போது ரிக்கியும் என் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. சரி அவங்க கூட போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரோம். நல்லா போச்சு. அவ்வளோ ஒன்றும் மோசமா இன்னைக்கு போல. நம்ம ஃபுல்லா இன்னைக்கு பிஸியாவே இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த ஸ்டார்ட் மாதிரி மறுபடியும் அதே மாதிரி டெய்லியும் போச்சுன்னா நல்லா இருக்கும். இயர் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். ஏன்னா வந்து மம்மி ஜாயின் பண்ண முடியல. ஷாரனுக்கு கூட துணை இருக்கணும். அது பச்சைங்கிறதுனால கூட துணை வேணும்னு சொல்லிட்டு ஷாரனுக்காக மம்மி வீட்டுல இருந்தாங்க. டாடி வந்து வேலை, அவருக்கு வந்து நோ லீவ். ஏன் எங்க மாமா எங்களுக்கே லீவ் இல்லை. நான் ஒன்று தான் லீவ் போட்டு சுத்தி நிக்கிறேன். ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரத்துலன்னு போயிடுவேன். அடுத்த வாரம்னா மண்டே டியூஸ்டேல இருந்து நான் போயிடுவேன். அது எஸ், நீ வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா எல்லாம் போவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எங்களை வந்து போன வருஷம் நல்லா சூப்பரா நீங்க வந்து எங்களை புஷ் பண்ணி நல்லா வேற லெவல்ல எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய விஷயங்கள் நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். நீங்க அது எங்களை ஆதரவு கொடுத்துனே இருங்க. எங்களுக்கு வந்து நீங்க உங்களோட லவ் காமிச்சுனே இருங்க. அந்த நீங்க காட்டுற லவ் தான் எங்களுக்கு வந்து அது மோட்டிவேஷன் எங்களுக்கு. ஓகே, நாங்க ஏதோ ஒண்ணு பண்றோம்ப்பா, எங்களுக்காக கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நீங்க அட்லீஸ்ட் எங்களை வந்து மோட்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களுக்கு புஷ் பண்ணுது. என்னையும் முறை செகண்டா உட்கார வைக்காது. ஏன்ச்சுக்கோ, நம்மளுக்காக எவ்வளவு பேர் காத்துனுக்குறாங்க அங்க, நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மூவ் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.